மலேசியாவில் கடத்தப்பட்டு பிணைத் தொகை கேட்கப்பட்ட 72 வயது சிங்கப்பூர் முதியவர் ஒருவர் அரசு மலேசிய காவல்துறையினரால் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் காவல்துறை ஆகஸ்ட் 11 அன்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் மற்றும் மலேசிய காவல்துறையினர் இணைந்து நடத்திய மிக துரிதமான கூட்டு உளவு மற்றும் மீட்பு நடவடிக்கையின் மூலம் இந்த சாதனை சாத்தியமாகி உள்ளது. பாதிக்கப்பட்ட 72 வயது சிங்கப்பூர் முதியவர் கடந்த ஜூலை 26ஆம் தேதி அன்று தனியாக மலேசியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். சில நாட்களுக்கு பிறகு அவரிடம் இருந்து எந்தவித தகவலும் இல்லாத நிலையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று அவரது குடும்பத்தினருக்கு ஒரு மிரட்டல் தகவல் வந்துள்ளது. அந்த முதியவர் மலேசியாவில் கடத்தப்பட்டு இருப்பதாகவும் அவரை பாதுகாப்பாக விடுவிக்க வேண்டும் என்றால் பெரும் தொகையை பிணைத் தொகையாக செலுத்த வேண்டும் என்றும் கடத்தல்காரர்கள் அவரது குடும்பத்தினரை மிரட்டியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் உடனடியாக இது குறித்து சிங்கப்பூர் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். இரு நாட்டு அதிகாரிகளும் இணைந்து நடத்திய தீவிர புலனாய்வு மூலம் கடத்தல்காரர்களின் இருப்பிடம் துல்லியமாக கண்டறியப்பட்டது. முதியவரை அடைத்து வைத்திருந்த இடத்தை மலேசிய காவல்துறையினர் அதிரடியாக கண்டுபிடித்தனர். துப்பாக்கி முனையில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 72 வயது முதியவர் எந்தவித காயமும் இன்றி பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். அபாயகரமான சூழ்நிலையில் இருந்த தங்களது குடிமகனை காப்பாற்ற மிக சிறந்த முறையில் செயல்பட்டு உதவிய அரசு மலேசிய காவல்துறைக்கு சிங்கப்பூர் காவல்துறை தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளது.